உலகிலேயே மிகப்பெரிய வலி எது தெரியுமா? ஒரு பெண்தான் வாழ வந்த இடத்தில் தன் கணவனிடம் தன் நியாயத்தைச் சொல்ல முடியாமல் மௌனமாக அழுவதுதான். ஒரு பெண்ணின் கண்ணீர் வீழ்ந்த இடத்தில் செல்வம் தங்காது என்கிறார் மகா அறிஞர் சாணக்கியர். ஒரு ஆணை பெற்றெடுத்தது ஒரு பெண் என்றால் அந்த ஆணைச் செதுக்கி ஒரு முழு மனிதனாக்குவதும் ஒரு பெண்தான். இன்று பல குடும்பங்கள் உடைவதற்குக் காரணம் ஆண்கள் பெண்களின் பேச்சைக் கேட்பதில்லை என்பதுதான். வாருங்கள், ஒரு பெண்ணின் பேச்சைக் கேட்டு நடப்பது ஏன் உயர்வு என்பதை சாணக்கியரின் ஆழமான உண்மைகளோடு பார்ப்போம். அவள் வெறும் மனைவி அல்ல. உமது பாதி. சாணக்கியர் பெண்ணை அர்த்தாங்கினி என்கிறார். அதாவது உங்கள் உடலில் பாதி. உங்கள் வலது கை செய்யும் தவறை இடது கை தட்டிக் கேட்பது போலத்தான் உங்கள் மனைவியின் ஆலோசனையும். அவள் உங்கள் பேச்சைக் கேட்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு முன் அவள் என்ன சொல்கிறாள் என்பதை உங்கள் இதயத்தால் கேளுங்கள். அவள் சொல்வதைக் கேட்டு நடக்கும்போது நீங்கள் அவளுக்குக் கொடுப்பது வெறும் முன்னுரிமை அல்ல, உங்கள் வாழ்க்கையின் பாதிக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை. கண்ணீருக்கு இடமளிக்காதீர்கள். சாணக்கிய நீதி மிகத் தெளிவாகச் சொல்கிறது. எந்த வீட்டில் பெண் அழுகிறாளோ அந்த வீடு விரைவில் சுடுகாடாகும். ஒரு ஆண் தன் பிடிவாதத்தை விட்டுக் கொடுத்து தன் மனைவியின் பேச்சைக் கேட்டு நடக்கும்போது அங்கே சண்டைகள் முடிவுக்கு வருகின்றன. சரிம்மா, நீ சொல்றபடியே செய்வோம் என்று நீங்கள் சொல்லும் அந்த ஒரு வார்த்தை அவளது பல காலத்து ரணங்களை ஆற்றிவிடும். அவளது பேச்சைக் கேட்பது உங்களைச் சிறியவன் ஆக்காது, மாறாக அவளது கண்ணீரைத் துடைக்கும் ஒரு தெய்வமாக உங்களை மாற்றும். இல்லத்தின் விளக்கு. ஆண்கள் வெளியுலகப் போரில் வெற்றி பெறலாம், ஆனால் உள்ளூரில் தோற்றுப்போனால் அந்த வாழ்க்கையே அர்த்தமற்றது. சாணக்கியர் கூறுகிறார், ஒரு வீட்டின் விளக்கு பெண்தான். அவள் காட்டும் வழியில், அவள் சொல்லும் ஆலோசனையில் நடக்கும் ஆண் எதற்கும் அஞ்சுவதில்லை. குடும்பத்தின் கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து பேசும் அவள் பேச்சை மதிக்கும்போது அந்த வீட்டின் வறுமை ஓடிவிடும். அவளது வார்த்தைகளை வேதவாக்காக கருதிப் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். அன்பால் ஆளுதல். அதிகாரத்தால் ஒரு பெண்ணைப் பணிய வைப்பது மிருகத்தனம். ஆனால் அவளது பேச்சைக் கேட்டு அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவளை ஆளுவதுதான் சாணக்கிய தந்திரம். என் கணவர் எனக்காக இறங்கி வருகிறார் என்ற எண்ணம் அவளுக்கு வந்துவிட்டால் அவள் உங்களுக்காக உயிரையும் கொடுப்பாள். ஒரு ஆண் தன் மனைவியின் பேச்சைக் கேட்டு நடக்கும்போது அந்த பெண் அந்த வீட்டை பொற்கோவிலாக மாற்றுகிறாள். அங்கே ஈகோ இருப்பதில்லை, அன்பு மட்டுமே நிறைந்திருக்கும். அன்பு மிகுந்த குடும்பங்களே, வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அதில் பிடிவாதம் காட்டிப் பிரிந்து போவதை விட ஒரு பெண்ணின் அன்பிற்கு அடிபணிந்து வாழ்வது எவ்வளவோ மேலானது. உங்கள் மனைவியோ, தாயோ அல்லது சகோதரியோ, அவர்கள் சொல்வதை காது கொடுத்துக் கேளுங்கள். அவர்களின் மனமறிந்து செயல்படுங்கள். இந்த வீடியோ உங்கள் உள்ளத்தைத் தொட்டிருந்தால் உங்கள் உணர்வுகளை கமெண்ட் பகுதியில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிகப்பெரிய பலம். இந்த வீடியோவிற்கு உங்கள் மேலான ஆதரவை சப்போர்ட் தாருங்கள். மற்றவர்களுக்கும் இதைப் பகிருங்கள். ஒரு குடும்பமாவது அழுகையிலிருந்து மீளட்டும். உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.